இளவயது 30-40 வயதுடைய ஆண்களும் பெண்களும் நிறைய பேர் எங்களது கிளினிக்குகளுக்கு வருவார்கள். அவர்களது முக்கியமான பிரச்சனை அந்த வயதிலேயே அவர்களது முகம் ஒரு வயது போனவர்களுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு முகத்தில் நிறைய சுருக்கங்கள் காணப்பட்டு ஒரு முதிர்ச்சியான தோற்றம் அவர்களுக்கு காணப்படும். அவர்களது வயதை விட ஒரு 5-10 வயது அதிகமாக அவர்களது தோற்றம் காட்சியளிக்கும். ஏன் இவ்வாறு ஏற்படுகிறது? இதற்கு எவ்வகையான சிகிச்சைகள் காணப்படுகிறது? இவ்வகையான உணவுகள் உண்பதால் இதனை தவிர்த்து கொள்ளலாம் அல்லது எவ்வகையான விடயங்களை செய்து கொள்வதால் இவ்வாறு வராமல் தடுத்து கொள்ளலாம் போன்ற முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் இணைக்கப்பட்டுள்ளது. முழுமையாக பார்த்து நன்மை அடையுங்கள். எங்களது தோல் அழகாகவும் பொலிவாகவும் காணப்படுவதற்கு எங்களது தோலில் காணப்படும் முக்கியமான 2 பொருட்கள் காணப்படுகிறது. ஒன்று நாங்கள் கொலாஜன் என்று சொல்லுவோம், அடுத்ததை இலாஸ்டின் என்று சொல்லுவோம். இந்த 2 புரதங்களும் தான் எங்களது தோலை இறுக்கமாக நல்ல இளந்தோற்றத்துடன் நல்ல பொலிவாக முகத்தை காட்டுவதற்கு உதவியாக உள்ளது. சில வயது சென்று கொண்டு போகும்போது ஒருவருடைய புரதத்தின் அளவு குறைவடைந்து கொண்டு வரும்போது அந்த கொலாஜனின் அளவும் குறைஞ்சு கொண்டு வந்து அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், முகம் தொங்கி கொண்டிருக்கும். மற்றது அவர்களுக்கு முகத்தில் நிறைய சுருக்கங்கள் காணப்படும், ஃபைன் லைன்ஸ் என்று சொல்லுவோம், மற்றது ரிங்கிள்ஸ்கள் காணப்படும். இந்த கொலாஜனில் ஏற்படும் மாற்றங்களால் ஏற்படுகிறது. இந்த கொலாஜன் என்பது தோலில் காணப்படும் கனெக்டிவ் டிஷ்யூ செல்ஸ்களினால் உருவாக்கப்படும் ஒரு புரதமாகும். இளம் சந்ததியினர்களுக்கு ஏற்படும் இந்த வயது வந்த தோற்றத்தை நிறுத்தி மீண்டும் அவர்கள் மீள பழைய நிலைக்கு வருவதற்குரிய ட்ரீட்மெண்ட்கள் எதுவும் முதல் இருக்கவில்லை. தற்காலத்தில் அதிகமான ட்ரீட்மெண்ட்கள் வந்துள்ளது. இந்த ட்ரீட்மெண்ட்கள் எங்களது ஹெரிவல் ஹாஸ்பிட்டல் கொழும்பிலும் நாங்கள் செய்கிறோம். நிறைய பேர் இதனால் நன்மை அடைந்து கொண்டு வருகிறார்கள். இதை நாங்கள் பார்ப்போம் இதில் எவ்வகையான ட்ரீட்மெண்ட்கள் காணப்படுது என்று. ஒன்று, சில வகையான க்ரீம்கள், சில வகையான சீரங்கள் காணப்படுகிறது. இவற்றை நாங்கள் இவங்களுக்கு பாவிக்க சொல்லுவோம். தொடர்ச்சியாக ஆரம்ப படியில் காணப்படுபவர்களுக்கு மிக விரைவாக இது ரெஸ்பான்ஸ் பண்ணி மீள பழைய நிலைக்கு வந்து விடுவார்கள். அதில் முக்கியமாக விட்டமின் ஏ மூலப்பொருளை கொண்ட ஒரு ரெட்டினால் என்ற ஒரு வகையான க்ரீம்களை நாங்கள் பாவிக்கிறோம். அது ஹைட்ரேட்டிங் பவர்ஸை கூட்டுது. முகத்தில் வந்து போதிய அளவுக்கு வந்து நீர்த்தன்மையை அதிகரித்து அதனால் என்ன நடக்குதுன்னா சின்ன சின்ன லைன்கள், ஃபைன் லைன்ஸ் என்றது சொல்கிறதுகள் எல்லாம் இல்லாமல் போகும். மிக பெரிய பிரச்சனைகளுக்கு அது சரி வராது. மைக்ரோ நீட்லிங் என்பது ஒரு ஆப்ரேட்டிவ் ஒரு ப்ரொசீஜர்ஸ். அதுக்கு என்ன செய்கிறோம், முகம் முழுக்க நாங்கள் க்ளீன் பண்ணி இதை அனஸ்தடைஸ் பண்ணுவோம். இதாவது இதை மறக்க வைக்கிறோம், முகத்தில் நோகாத மாதிரி சில மருந்துகளை போட்டு. பிறகு திரும்ப இந்த மைக்ரோ நீட்லிங் என்று சொல்லக்கூடிய இந்த சிகிச்சையை நாங்கள் அளித்ததுக்கு பிறகு மற்றது திரும்ப நாங்கள் சொல்லுவோம் இவ்வாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று. இது ஒவ்வொரு ஆளுக்கும் அவரவரை பிரச்சனைக்கு ஏற்ற அளவு 4 தரம் அல்லது 5 தரம் அல்லது அதுக்கேற்ற குறைவாக அல்லது கூடுதலாக செய்ய வேண்டி ஏற்படும். இவ்வாறு செய்வதனால் மீளவும் அந்த தோல் பழைய நிலைக்கே வந்துவிடும். மற்றது இன்னும் ஒரு வகையான இருக்கிறது பிஆர்பி ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம். இதை நாங்கள் ஹேருக்கும் செய்கிறோம். ஹேர் ஃபால் இருக்கிற ஆக்களுக்கும் இது வெரி எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட். இதனாலேயும் நிறைய பேர் மீண்டும் அவர்களது இழந்த முடிகளை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு ஏற்படுகிறது. இதே ட்ரீட்மெண்ட் இது வேறு வகையாக நாங்கள் இந்த முகத்துக்கு செய்யும் போது முகத்தில் வந்து என்ன செய்யணும்னா பிஆர்பி ட்ரீட்மெண்ட்டில் முக்கியமாக ஒருவருடைய குருதியை தேவையான அளவுக்கு எடுத்து அதை வந்து நாங்கள் ப்ரோசஸ் பண்ணி அதனை மீண்டும் நாங்கள் இந்த முகத்தில் மிக மெல்லிய சிறு இந்த இன்ஜெக்ஷன்ஸ் மூலம் முகத்தை நிறைய இந்த மறக்க வைத்த பிறகு அனஸ்தடைசர் எல்லாம் செய்ததுக்கு பிறகு இதை கொடுக்குறோம் நாங்கள். அது அவரவர் முகத்துக்கு ஏற்ற வகையில் இதை எத்தனை முறை செய்யணும் என்பது வேறுபடும். இவ்வாறு செய்யக்குள்ள மீளவும் அவங்க பழைய நிலைக்கு வந்துடுவாங்க. இன்னும் முறை ஒன்று காணப்படுகிறது கெமிக்கல் பீலிங்ஸ்ன்னு சொல்லுவோம். கெமிக்கல் பீலிங்ஸ் என்று சொல்லும் போது இந்த கெமிக்கல் பீலிங்ஸில் பாவிக்கப்படும் பொருட்கள் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸில் இருந்து தான் இதை செய்து மரங்களிலிருந்து இருக்கக்கூடிய பொருட்களும் பல வகைகள், சில வகையான கரும்புச்சாறு, மற்றது பம்கின்,
கிரேப்ஸ், ஆப்பிள் போன்ற பொருட்கள், சில வெறும் இந்த ரைஸ் இப்படியான பல பொருட்களிலிருந்து உருவாக்கி இருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான பீல்ஸ் வகைகள் இருக்கிறது. ஒவ்வொரு பீலும் பல வகையான கன்சன்ட்ரேஷன்ஸ்லேயும் இருக்கிறது. மற்றது இதுக்கு உரியதை நாங்கள் தெரிவு செய்து இந்த பீலிங்கை நாங்கள் உங்களுக்கு செய்த உடனே இந்த பீலிங் என்ன செய்யும், எக்ஸ்போலியேட் பண்ணும். இந்த தோலில் வெளியில் இருக்கிற தோலில் இருக்கிற இறந்த கலங்கள் எல்லாத்தையும் நீக்கி போட்டு அது உள்ளுக்கு செல்லும். இது ஒரு நேனோ டெக்னாலஜி உள்ளுக்கு இருந்து கொண்டு ஒரு 14 டேஸுக்கு இது ஒர்க் பண்ணிக்கொண்டு இதை ஸ்டிமுலேட் பண்ணும். உள்ளுக்கு இருக்கிற அந்த கொலாஜனை மீண்டும் உருவாகிறதுக்கு இது ஸ்டிமுலேட் பண்ணும். தொடர்ச்சியாக அவர்கள் நாங்கள் சொல்கிற கால இடைவெளியில் செய்து கொண்டிருக்கும் போது மீண்டும் பழைய மாதிரிக்கு அவங்களோட முகம் வந்து சேர்ந்து மீண்டும் அவங்களோட பழைய பொலிவை பெற்றுக்கொள்ளலாம். மற்றது இதுக்கு எவ்வகையான நாங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் செய்து கொண்டிருக்கும் போது சில வகையான உணவுப் பொருட்கள், மற்றது சில ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வெளியில் நீங்கள் வாங்கி இது கூட சேர்த்து இதையும் பாவிக்க சொல்லுவோம். அதில் முக்கியமான உணவுப் பொருட்கள் எதுன்னு சொன்னால், முக்கியமாக புரோட்டீன் அதிகமாக அவங்க சாப்பிடணும். அவங்களோட உணவில் புரத உணவுப் பொருட்களை அதிகமாக மீன், இறைச்சி, முட்டை வரணுதல் அதிகமாக சாப்பிடணும். மற்ற பருப்பு வகைகள் கூடுதலாக உணவில் சேர்த்துக்கொள்ளணும். மற்றது விட்டமின் சி அதிகமாக இருக்கிற உணவுப் பொருட்களையும் அதிகமாக இவங்க சேர்த்துக்கொள்வது மிக மிக நல்லது. முக்கியமாக நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த கொலாஜன் உருவாக்குறது, இந்த ஸ்டிமுலேட் பண்ணி இதை கூட்டி விடுறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களாக உள்ளவை போன் க்ரோத் என்று சொல்லுவோம். அதாவது முக்கியமாக ஆடு, மாடு இதிலிருந்து எலும்புகளிலிருந்து நீங்கள் செய்யும் சூப்புகளில் இருக்குது கூடுதலாக இந்த போன் க்ரோத்துக்குரியது. அடுத்தது மீன் நீங்கள் நிறைய சாப்பிடலாம். அடுத்தது ஷெல் ஃபிஷ் நல்லம், மற்ற கணவாய் மீன் வகைகள். அடுத்தது முட்டையில் வெள்ளைக்கரு மிக மிக நல்லது. மற்றது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தேசிக்காய், லெமன், மற்றது தோடம்பழம், இவ்வகையான சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதிகமாக சாப்பிடலாம். மற்றது கூட பீன்ஸுகள், நீங்கள் சாப்பிட்ற பீன்ஸ் வகைகள் கறியாகி சமைச்சு சாப்பிடலாம், அல்லது நீங்கள் அதை அவிச்சிட்டு சாப்பிடலாம். அதுகள் மிக நல்லது. பெரிஸ் நல்லம், பிளாக் பெரிஸ் மிக நல்லது. மற்ற ப்ரோக்கோலியை நீங்கள் சேர்த்துக்கொள்கிற நல்லம் ஒரு சலடாக அது இருந்தால் லேசாக நீங்கள் அவிச்சிட்டு ஒரு சலடாக செய்து சாப்பிடுவதனால் அதிகமாக கிடைக்கும் உடம்புக்கு. மற்ற அலோவேரா ஜூஸஸாகவும் இதை குடிக்கிறது மிக நல்லது. இது உடம்புக்கு உதவியாக இருக்குது. அடுத்தது கொலாஜனுக்குரிய சப்ளிமெண்ட்ஸ் அண்டு வேறு டேப்லெட்ஸாக நீங்கள் வாங்கலாம். ஜின்சேங்கன்னு சொல்லி விற்குது, அதுகளை நீங்கள் பாவிக்கிறது நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஓரல் ஹைட்ரோனிக் ஆசிட் அண்டு இருக்குது, அதுவும் வெரி குட் ப்ராடக்ட்ஸ், அதுகளும் பாவிக்கிறதுக்கு நல்லது. மற்றது ஏன் இந்த பிரச்சனை ஏற்படுது இளம் வயதில் இந்த முதிர்ச்சி தோற்றத்துக்குரிய கொலாஜன் ஏன் இவ்வாறு டேமேஜ் ஆகி போய் இந்த பிரச்சனை ஏற்படுத்துகிறேன்னு பார்த்தா, எங்களோட பிரதேசம் இலங்கை, இந்தியா போன்ற பிரதேசங்களில் வாழ்கிற எங்களுக்கு சூரிய ஒளி தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கு. நேரடியாக சூரியனில் ஒரே போயிட்டு வர ஆக்கள் எந்த விதமான சன்ஸ்க்ரீனும் பாவிக்காமல், சன் ப்ரொடெக்ஷன் எதுவும் இல்லாமல் போயிட்டு வரக்குள்ள கூட நேரடியாக சூரிய கதிர்கள் எங்களோட தோலை டேமேஜ் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் ஒன்று இருக்குது அந்த சூரிய கதிர்களில், அது எங்களை தோலை டேமேஜ் பண்ணுது. அதை அந்த டேமேஜ் பண்ணுறதால தான் இந்த பிரச்சனை ஏற்படுது. இதில் கொலாஜன் ஃபைபர்ஸ் டேமேஜ் ஆக்கப்படுது இதனால். அடுத்தது நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ஒரு நியூட்ரிஷனான சாப்பாடுகளாக அமையணும். கட்டாயம் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடுகள். அடுத்தது ஒரு பேலன்ஸ் டயட்டாக இருக்கணும். எல்லா வகையான சத்துக்களும் அந்த சாப்பாட்டில் அமைஞ்சிருக்கணும். அது மாத்திரமல்ல, தண்ணி குறைஞ்சது ஒரு 2 லிட்டர் தொடக்கம் 2.5 லிட்டர் வரை தினசரி நீங்கள் குடிக்கணும் கட்டாயம். அடுத்தது சூரிய ஒளியில் போகும்போது நீங்கள் ஒரு சன்ஸ்க்ரீன் உண்டு, உங்களுக்கு உகந்தது உண்டு நீங்கள் தெரிவு செய்து கொள்ளணும். மற்ற சில ஸ்மோக் பண்ணி கொண்டிருப்பாங்க. இந்த ஸ்மோக் பண்ணுற ஆக்களுக்கும் இந்த பிரச்சனை மிக அதிகமாக காணப்படும். அல்லது சிலருக்கு எப்படி என்ன அவங்க நித்திரை கொள்கிற அளவும் மிக மிக குறைவாக காணப்படும். குறைந்தது 8 மணித்தியானமாக தினசரி அவங்களோட தூக்கம் இருக்கணும். அடுத்து சிலர் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸில் கொண்டிருப்பாங்க, வேலைப்பளு அது இது வருதுண்டு. அதை எப்போதும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்க பார்க்கும். அடுத்த முக்கியமான பிரச்சனை ஆல்கஹால் பாய்க்கிறவர்கள். உட்கொள்ளும் ஆல்கஹால் கொலாஜனை, உங்களோட தோலில் உள்ள கொலாஜனை டேமேஜ் பண்ணும். மற்றதை குறைச்சிட்டு உங்களுக்கு வயது போன தோற்றத்தை காட்டும். ஆகவே இந்த ஆல்கஹாலையும் பாவிச்சு கொண்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுல எந்த பிரயோசனமும் இல்லை. ஏழுமான மட்டுக்கும் ஆல்கஹால் அளவு நீங்கள் எடுக்கிறத குறைத்து கொள்வது மிக மிக நன்று. எங்களது சேனல் மூலம் அன்றாட வாழ்க்கையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் ஏற்படும் பல நோய்கள் பற்றி அறிவூட்டும் வீடியோக்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம்.
எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் எல்லா வீடியோக்களையும் உடனுக்குடன் தவறாமல் பார்த்து நீங்களும் உங்கள் குடும்பத்தவர்களும் சுகதேகிகளாக வாழ வாழ்த்துகிறோம்.